படம் ரிலீஸ் டேட் வந்தும் கோர்ட்டில் வந்து ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனதான் என்னென்று ஜட்ஜே கேட்குற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரல. ஏன் அப்படின்னா இது ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது. அதாவது படம் பார்த்தாச்சு, கட்டு சொல்லியாச்சு, கட் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் பராசக்தி விஷயம் கூட எடுத்தாங்க, அவங்க கட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ரிவைசிங் கமிட்டிக்கெலாம் அவங்க சொல்லலை. அதனால தான் இங்கே இஷ்யூவே. ரிவைசிங் கமிட்டிக்கு போனால் இன்னும் எத்தனை மாதம் ஆகும்னு தெரியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இப்போ அதை பற்றி பேசுகிறோம். இதில் இந்த திரைப்படத்தில் ஏற்பட்ட தாமதத்திற்கு காரணம் அரசியல் அழுத்தமா இல்லை இது சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறையா? சொல்லுங்கள். இது இன்றைய நிலைமையில் அரசியலோட அழுத்தம் தான். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. யார் அதுதான் அங்கே தான் வரும். இப்போ இது நான் சொல்லிட்டு இருந்தேன், பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தினால டிஎம்கே குளிர்காயுதோ அப்படின்னு இருக்குது. ஏன்னா டிஎம்கே சார்ந்த ஒரு ஒரு நபர் வந்து கூட ஒரு காம்படிஷனுக்கு ஒரு படம் எடுக்கிறார். இருங்க நான் வரேன். நான் என்ன பேச வரும்போதெல்லாம் பாயிண்ட்டை குறுக்கால வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது ப்ரீபான் பண்ணி 10ஆம் தேதின்னு மாற்றினாங்க. செலவு பண்ணி பாட் வியூஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஊரெல்லாம் போஸ்டர் லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எங்கள் கொண்டாட்டம் தேட்டரை தாண்டி வரல. இப்படி செலவு பண்ணி கொடுக்க படத்துக்கு அவங்களோட ப்ரீ சேல்ஸ் புக்கிங்காக இருக்கட்டும், எங்களோட ப்ரீ சேல்ஸ் புக்கிங்கும் வேறு லெவல் வித்தியாசம் இருக்குது. ஓகே, நான் எங்கள் கிட்ட 50 கோடி ரூபாய்க்கு கிட்ட இந்த ஒரு நாளைக்கான லாஸ் எங்களுக்கு. நாளைக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதனால மட்டும். அதே பராசக்திக்கு அது கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த விஷயத்தை பப்ளிசிட்டி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சென்சார் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தராத மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கல சார். என்னங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பராசக்திக்கு அவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தரல. நான் அதுக்கான விளக்கத்தை முன்னாடியே சொன்னேன். அதுக்கான விளக்கத்தையும் முன்னாடியே சொன்னேன். யார் அழுத்தம் அதை பேச எங்களோட அதுக்கான விளக்கத்தையும் நான் முன்னாடியே சொன்னேன். அவங்களுக்கு ரிவ்யூ கமிட்டிக்கு போகல, திருப்பி வேற கமிட்டிக்கு நகரல, எங்களுக்கு நகர்ந்துருக்கு. அதுதான் இஷ்யூன்றதையும் நான் முன்னாடியே சொன்னேன். இது பிஜேபி பண்ணுதானா? ஆமாம், அவங்க கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பாடி பண்ணுது. இதில் யார் குளிர் காயிறாங்கன்னா டிஎம்கே இருங்க முடிக்கல டிஎம்கே குளிர் காயிறா. ஆமாம், இப்போ காங்கிரஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுது. எல்லாரோட ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து கூட்டணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபைன். இப்போ எங்களோட பாயிண்ட் என்னென்னா, இது வந்து சொல்லும் போது அவங்க மோடி பேரை போட்டு சொன்னாங்க. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். மோடிஜிக்கு இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரீசெண்டாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரோட இன்னொரு இன்ஜின் வந்து ஆசீர்வாதத்தோடு இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த நடக்கும்போது இபிஎஸ்ஓ இல்லை ஏடிஎம்கேவோ திடீர்னு மோடிஜிக்கு டிஃபெண்டிங்காக வரதுக்கு என்ன காரணம்? ஓகேங்களா, சைலண்ட்டாக இருக்க வேண்டியவங்க எத்தனையோ விஷயம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே இந்த வாட்டி குரல் கொடுக்குறதுக்கான காரணம் என்ன? அதுவும் மோடிஜியை டிஃபெண்ட் பண்ணி. இது பியோர் அரசியல். இது நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜயனா படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல் ஆரம்பிக்குது. இப்போ நடக்கிற அரசியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்களை பிரேக் அவுட் பண்ண முடியும். எமோஷனலாக ஹர்ட் ஆகும்னா நாங்கள் எமோஷனலாக இருந்தாலும் எங்களோட விராத்தை நீங்கள் பார்க்கணுன்னா தேர்தல் வரைக்கும் பொறுத்திருக்கணும்.